வணக்கம். வெல்கம் டு அங்கனா சமையல். வாங்க இன்னைக்கு பஞ்சு மாதிரி சாஃப்ட்டான செட்டிநாடு வெள்ளை பணியாரம் தான் செய்ய போறோம். இப்ப அதுக்கு எப்படி அரிசி ஊற வைக்கணும்னு பார்த்துக்கலாம். இந்த மாரி ஒரு டம்ளர்ல 1 பங்கு அளவுக்கு அரிசிய ஊற வச்சுக்கணும். அதே டம்ளர்ல 1/4 பங்கு அளவுக்கு முழு வெள்ளை உளுந்த இந்த மாரி எடுத்துக்கணும். 2த்தையும் சேர்த்து இந்த மாரி ஊற வச்சிருக்கேன் ஏற்கனவே. ஒரு 2 மணி நேரமா ஊற வச்சிருக்கேன். இது நல்லா ஊறினதுக்கப்புறம் நம்ம அரைக்க போறோம். இப்ப இது நல்லா ஊறிடுச்சு. அதாவது 1 டம்ளர் அரிசிக்கு 1/4 பங்கு முழு உளுந்து, வெள்ளை உளுந்து. இப்படி தான் ஊற வைக்கணும். இதுதான் சரியான அளவு. இப்ப இது நல்லா ஒரு 2லேருந்து 3 மணி நேரம் ஊற வச்சு, இப்ப கிரைண்டர்ல போட்டு நம்ம அரைச்சு எடுத்துக்கலாம். ரொம்ப அதிகமா தண்ணி சேர்க்காம, லேசா தெளிச்சு தெளிச்சு நல்லா நைஸா அரைச்சுக்கணும். இப்ப நான் அரைச்சு காட்டுறேன் பாருங்க. அந்த மாதிரி அந்த பதம் அதே மாதிரி இருக்கணும். அப்பதான் அ பணியாரம் நல்லா புசு புசுன்னு சாஃப்ட்டா வரும். இப்ப நல்லா அரைச்சுக்குவோம். இப்ப எடுத்து காட்டுறேன் பாருங்க மாவு. இப்போ ஓரளவு அரைஞ்சிருச்சு. பாருங்க நல்லாவே அரைச்சாச்சு. இந்த மாவோட பதத்த பாருங்க. நல்லா கையில நான் எடுக்கும்போதே பஞ்சு மாதிரி சாஃப்ட்டா இருக்கு. இதுதான் நல்ல பதம். இந்த மாரி அரைச்சிட்டாலே உங்களுக்கு பணியாரம் நல்லா வந்துரும். நல்லா சாஃப்ட்டா இருக்கு. இப்ப நம்ம எடுத்துக்கலாம். இப்ப மாவு எடுத்தாச்சு. பாருங்க எவ்வளோ சாஃப்ட்டா இருக்கு மாவு. கொஞ்சம் திக்கா தான் இருக்கு மாவு. அப்படியே இருக்கட்டும். இத நம்ம அ கையால எடுக்கும்போதே நல்லா சாஃப்ட்டா இருக்குது. இப்ப இத அப்படியே நம்ம மூடி வச்சு ஒரு 2 மணி நேரம் இருக்கட்டும். கொஞ்சம் புளிக்கட்டும். ஒரு 2 மணி நேரம் கழிச்சு ஊத்துனா ரொம்ப நல்லாயிருக்கும். இப்ப இதுக்கு நம்ம ஒரு சட்னி அரைச்சுக்கலாம். தக்காளி சட்னி தான் அரைக்க போறோம். இதுக்கு இந்த மாதிரி 2 தக்காளி, கொஞ்சமா ஒரு 10லேருந்து 15 சின்ன வெங்காயம், ஒரு 5 காஞ்ச மிளகா, 1 பூண்டு, கொஞ்சமா புளி, உப்பு எல்லாத்தையும் அரைச்சு எடுத்துட்டு வந்துடலாம். இப்ப தாளிச்சுக்கலாம். அடுப்பு பத்த வச்சு கடுகு, உளுந்து, கருவேப்பிலை சேர்த்து தாளிச்சுக்குவோம். நல்லெண்ணெய் ஊத்தி தான் தாளிச்சிருக்கேன். இப்போ நம்ம அரைச்ச சட்னியை சேர்த்துக்கலாம். கூடவே கொஞ்சமாக தண்ணி கலந்து சேர்த்துக்குவோம். இது நல்லா கொதிக்கணும். நல்லா கொதித்து இந்த பச்சை வாசனை போச்சுன்னா இந்த சட்னி ரொம்ப சூப்பராக இருக்கும். வேணும்னா நீங்கள் ஒரு துளி அளவு ஒரு பிஞ்ச் அளவுக்கு சர்க்கரையை சேர்த்துக்குங்க. இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இது நல்லா கொதிக்கட்டும். இது இட்லி, தோசை எல்லாத்துக்குமே இந்த சட்னி ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஹோட்டலில் வைக்கிற சட்னி மாதிரி இருக்கும். இப்போ கொதிச்சிருச்சு, எடுத்துக்கலாம். இப்போ நம்ம பணியாரத்தை ஊற்றிப்போம். இப்போ பாருங்கள் மாவு 2 மணி நேரம் ஆயிடுச்சு. கொஞ்சம் நல்லா கெட்டியாகிருக்கு. இப்போ நம்ம இதுக்கு உப்பு சேர்த்துக்கிட்டு கலந்துக்கிட்டா ஓரளவு கொஞ்சம் இளகி வரும். இப்போ எண்ணெயை சேர்த்து நம்ம அடுப்பில் எண்ணெயை சேர்த்து வச்சுப்போம், காய வச்சுப்போம். இப்போ 1/2 ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்க்குறேன். நைஸ் சால்ட்டு தான் 1/2 ஸ்பூன் அளவுக்கு மட்டும் சேர்க்குறேன். சரியாக இருக்கும். இப்போ நல்லா கலந்தாச்சு. இப்போ பாருங்கள் கொஞ்சம் நீர்த்து வந்திருக்கு. இந்த அளவுக்கு போதும். இதுக்கு மேலே தண்ணி சேர்க்க வேண்டாம். தண்ணி சேர்த்தா அடங்கி போயிடும். அதனால் இப்படியே நம்ம ஊற்றிக்கலாம். இப்போ எண்ணெய் காயட்டும். இப்போ ஒன்று ஒன்றா இந்த மாதிரி கரண்டியில் எடுத்து சின்ன சின்ன ரவுண்டாக ஊற்றி எடுத்துக்கலாம். பாருங்கள் ஊற்றுறதுமே நல்லா புசு புசுன்னு பொங்கி வருது பாருங்கள். உப்பி வருது. இதை இந்த மாவு பதத்தில் தான் இருக்குது இந்த பணியாரம் வர்றது. இல்லைன்னா உங்களுக்கு ஹார்ட் ஆகிடும். அதனால் நல்லா ஊற வச்சு ஒரு 2 மணி நேரம் 3 மணி நேரம் அரிசி உளுந்தையும் நல்லா ஊற வச்சு நைஸாக அரைச்சிக்கணும். இந்த கிரைண்டரில் அரைச்சா மட்டும்தான் இந்த மாதிரி வரும். மிக்சியில் அரைச்சா உங்களுக்கு இந்த மாதிரி சரியாக வராது, ஹார்டாக இருக்கும். இப்போ கொஞ்சம் லேசாக திருப்பி விட்டுட்டு ரொம்ப நேரம் இதை அடுப்பில் வைக்க வேண்டியதில்லை. 2 பக்கம் திருப்பி விட்டுட்டு எடுத்துக்கலாம். இந்த மாதிரி மேலே எண்ணெயை தெளித்து தெளித்து விட்டுட்டு பெரட்டி விட்டு நம்ம ஒரு நிமிஷம் கழிச்சு இப்படி எடுத்துடலாம். இப்போ வெந்துருச்சு, நம்ம எடுத்துக்குவோம். இப்போ இன்னும் கொஞ்சம் அதையும் ஊற்றிப்போம். இந்த மாதிரி கரண்டியால் சின்ன சின்ன ரவுண்டாக ஊற்றிக்கலாம். இதே மாதிரி எண்ணெய் இப்படி மேலே தெளித்து விட்டால் இன்னும் நல்லா உப்பி வரும்.
உள்ள கூடா பொசு பொசுன்னு சாப்பிடவே ரொம்ப சாஃப்டாக நல்லாயிருக்கும். உங்களுக்கு இது ஈஸியாக டக்குன்னு செஞ்சிடலாம். அந்த அரிசி உளுந்தையும் ஊற வச்சு கிரைண்டரில் அரைச்சி டக்குன்னு ஊற்றி எடுத்துக்கலாம். இப்போ இதையும் எடுத்துக்கலாம். இது ரொம்ப நேரம் சிவக்க வேண்டியதில்லை, கொஞ்சம் வெள்ளையாக இருக்கும்போது எடுத்துக்கலாம். அப்போ தான் நல்லாயிருக்கும். இப்போ எல்லாமே நம்ம பணியாரத்தை சுட்டு எடுத்தாச்சு. இப்போ நமக்கு ரொம்ப டேஸ்டியான பஞ்சு மாதிரி சாஃப்டான வெள்ளை பணியாரம், செட்டிநாட்டு வெள்ளை பணியாரம் ரெடி ஆகிடுச்சு. பாருங்கள், பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும். சாப்பிடும்போது அவ்வளோ சாஃப்டாக நல்லாயிருக்கும், டேஸ்ட்டாகவும் இருக்கும். இந்த தக்காளி சட்னியோடு சாப்பிடும்போது நீங்கள் வீக்கெண்டில் கூட இந்த மாதிரி குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுக்கலாம். பெரியவங்க எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க. இதை பாருங்கள், இப்போ புட்டு காமிக்கிறேன். எவ்வளோ சாஃப்டாக இருக்குது பாருங்கள், உள்ள பஞ்சு மாதிரி. இதே அளவில் நீங்கள் இதே மாதிரி ஊற வச்சு கிரைண்டரில் ஆட்டி செஞ்சிங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்கள் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி.